நமசிவாய. வருகின்ற பௌர்ணமி தினம், அதாவது 7ஆம் தேதி இரவு சந்திர கிரகணம் வருகிறது. சந்திர கிரகணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இந்த பௌர்ணமியே உங்களுக்கு பிளட் மூன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் சொல்லி வருகிறார்கள். ரொம்ப அந்த கிரகணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீர்கள் என்றால் முண்டேன் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்லுவோம். இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்களை ஜோதிடம் மூலமாக நம்ம பார்க்கறது அப்படின்னு. அதிலே கிரகணம், ஒவ்வொரு கிரகணமே சூரிய கிரகணம் ஆகட்டும் சந்திர கிரகணம் ஆகட்டும், அதற்கு உண்டான பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 months வரைக்குமே அதோடைய பாதிப்பு இருக்கும். தனி மனித வாழ்விலையுமே உங்களுக்கு 3 months வரைக்கும் அது ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதன் மூலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, நல்லதோ கெட்டதோ. அதாவது கெட்டது அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தினர் இந்த ஒரு கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதயத்துல வருது. ஸோ சதய நட்சத்திரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், இந்த ஒரு 5 நட்சத்திரத்திலே இருப்பவர்கள் எல்லாமே சாந்தி செய்து கொள்ள வேண்டியது கிரகண சாந்தி அப்படின்னு. இப்ப இந்த கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால் கிரகணத்தை பற்றி ஒரு சிறிய ஒரு கையேடு, அதாவது ஒரு சின்ன கைடு மாதிரி, ஒரு புக் மாதிரி பண்ணி அதை பலருக்குமே இலவசமாக கொடுத்து வந்திருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year முன்னால் வரைக்குமே கூட நிறைய பேருக்கும் அது கட்டணமின்றி கொடுத்து வந்து கொண்டிருந்தேன். அந்த புக்கை எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும், கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி. அது எப்படி மாடர்ன் சயின்ஸ் இருக்கு, மாடர்ன் சயின்ஸ் அல்லது சயின்ஸ் அறிவியல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம பார்க்கும்போது எந்த விதத்திலேயே அந்த அறிவியலுடன் நம்மளுடைய புராணங்களிலும் நம்மளுடைய பண்டைய கிரந்தங்களிலுமே எப்படி அதெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்க்கும்போது மத்ஸ்ய புராணத்திலே இந்த கிரகணத்தை பற்றிய குறிப்புகள், விஷ்ணு புராணத்திலே இந்த கிரகணத்தை பற்றிய விஷயங்கள், ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா வராகமிரர் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே மாதிரி சூரிய சித்தாந்தத்திலே இந்த ஒரு விஷயங்கள் கிரகணத்தை பற்றியும் அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், அதே மாதிரி அந்த டைம்ல நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆரியபட்டா அவரும் ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த கிரகணம் அப்படின்றது நம்ம கிரகணத்தை பேர் ஐஸ்ல பார்க்கலாம், அதனால எந்த ஒரு விஷயமும் கிடையாது, அதே மாதிரி கிரகணத்தினால ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சயின்ஸ் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இதை பற்றி அவர்கள் சிறிதளவு தேடி பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்ப இந்த கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தினர் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில், அதாவது கொஞ்ச காலங்களுக்கு முன்னால், பழங்காலம் நம்ம ரொம்ப கூட போக வேண்டாம், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னே ஒரு ஓலை கிடைக்கும். நிறைய இடத்துலயே அந்த பனை ஓலை இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வித்துட்டு இருப்பாங்க. அதை எடுத்து பட்டயம் மாதிரி கட்டிக்கிறதுக்கு. அந்த பட்டயத்திலேயே சில டைம்ல பார்த்தோம்னா உங்களுக்கு மந்திரமே எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு கிரகணத்துக்கு உண்டான மந்திரம் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மந்திரம் போடுறேன், உங்களால முடிந்தால் முழு மந்திரத்தையுமே எழுதி, இல்லைன்னா உங்களுக்கு துணியில குங்குமத்தால் எழுதுவாங்க. அந்த பண ஓலை கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா துணியில குங்குமத்தால் எழுதி அதை பட்டயமாக கட்டி கொள்வார்கள். அதை பட்டயமாக கட்டி கொண்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுடன் சிறிது பச்சரிசி, ரொம்ப முன்காலத்துல எல்லாம் ஸ்வர்ணமும் சேர்ப்பாங்களாம், குண்டுமணி தங்கமாக அதோட சேர்த்து தானம் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, சாந்தி செய்து கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலே தானம் அப்படிங்கிறது கிரகண காலத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. நாம் மந்திரம் ஜபிப்பதே, எவ்வளவு நம்ம மந்திரம் ஜபிக்கிறோம், மந்திரம் சொல்லுகிறோமோ, இறை வழிபாடு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்ற மாதிரி. இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையிலேயே செய்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நம்ம சுவாமி மாடத்துல உட்காந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. காரணம் இது கிரகண தீட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு தர்பையை எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா துண்டு துண்டா உடைச்சு உங்களுக்கு ஈவன் மோர்ல சாம்பார்ல எல்லாம் கூட போட்டு வைப்பாங்க. காரணம் அந்த தர்பைக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியுமே போக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப எளிமையாக விளக்குவதற்காக இது மாதிரியான விஷயமா சொல்றேன். இன்னும் அதுல டீட்டெயிலா போனோம்னா அதுல நிறைய விஷயங்களே அதுக்கு உண்டான உதாரணங்கள் காட்டலாம். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் தர்பையை பொறுத்த வரைக்கும். அதனால தர்பை எல்லா இடத்துலையுமே போட்டு வைப்பாங்க. பாத்திரங்களிலே, ஃப்ரிட்ஜ் மேல இருந்து எல்லா இடத்துலையுமே போட்டு வைப்பாங்க. அதோடைய தாக்கம், அதோடைய அந்த ரேஸ், நெகட்டிவ் ரேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்முடைய சுற்றுச்சூழலுமே எல்லா இடத்துலையுமே இருக்கிறது அல்லவா. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம், அனைத்துமே ஆற்றல் மயமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ அது மாதிரியாக எல்லா இடத்துலையும் அது பரவக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலே இதை செய்துட்டு அதுக்கப்புறம் முடிந்த உடனே இரவே குளிப்பாங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:51 ஸ்டார்ட் ஆகுது. 9:51 1:26 வரைக்குமே ஸ்டார்ட் ஆகுது. மத்தியம பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது மத்தியமம், அதுக்கப்புறம் மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். மோட்சம்ங்கிறது முடியக்கூடிய டைம். அந்த மத்தியமம் அப்படிங்கிற டைம் பார்த்தோம்னா 11:45 மத்தியமம் டைம். எதுக்கு இந்த மத்தியமம் டைம் அப்படின்ற மாதிரியான சொல்றேன்னா, கொஞ்சம் உச்சகட்டத்தில் இருக்கு. எந்த ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு பீக்கு போகும், அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே டவுன் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான விஷயம் தான். ஸோ அப்போ அந்த பீக் டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இரவு
11:45 அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். பொதுவாக பௌர்ணமி அன்று தர்ப்பணம் செய்பவர்கள் எல்லாமே அடுத்த நாள் 8ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறது. அந்த மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற தினத்திலே பௌர்ணமிக்கு தனியாகவும் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கும் எல்லாருக்கும் அமாவாசைக்கு பண்ற மாதிரியே பௌர்ணமிக்கு மாத பிறப்புக்கும் தர்ப்பணம் செய்பவர்கள் இருப்பார்கள். அப்படி தர்ப்பணம் செய்பவர்கள் எல்லாமே பார்த்தோம்னா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டியதை அடுத்த நாள் 8ஆம் தேதி அன்று காலையிலே செய்ய வேண்டியது அந்த தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குது அல்லவா, அதுக்கு தனியான முறையிலே ஒரு தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக 2 தர்ப்பணமாக செய்வார்கள். மெயினா பார்த்தோம்னா கிரகண காலத்திலே தர்ப்பணம் செய்வதுமே ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரவல்லது அப்படிம்பாங்க. கிரகணம் எப்படி ஒரு மாதிரியான நெகட்டிவா நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலுமே கூட அது பாசிட்டிவா அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் செய்யக்கூடிய தானங்களும், நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்களும், நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள், அதாவது இறை வழிபாடு அப்படிங்கிறது நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், கோயில்களில் எல்லாமே மூடி இருக்கும். அதனால நம்ம கோயிலுக்கு போறதை பத்தி, அதுவும் இரவு நேரம் வேற, சாதாரணமாவே கோயில்கள் பார்த்தோம்னா கிரகண காலத்திலே மூடிதான் வைத்திருப்பார்கள். அது மாதிரியான விஷயமா நான் சொல்லல, சுவாமி மாடத்துல உட்கார்ந்து சொல்றது அப்படின்ற மாதிரியான சொல்லல. இறை வழிபாடுங்கிறது மனதிற்குள் இறைவனை, மனதிற்குள்ளேயே நாம் இறைவனை பூஜிப்பது அப்படின்ற மாதிரியான முறையாக சொல்றேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்வது அனைத்துமே அதிகப்படியான பலன் தரும். தானம் ரொம்ப ரொம்ப பலன் தரும். ஸோ இப்போ இந்த பட்டயம் கட்டிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நான் மந்திரம் எழுதுறேன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு எதிர் பனை ஓலை கிடைச்சதுன்னா பனை ஓலை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மாதிரியான முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு பனை ஓலையில் அதை எழுதி நீங்க நார்மலா ஒரு ரெட் பேனால கூட எழுதிக்கலாம். குங்குமத்தாலெல்லாம் பனை ஓலையில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஈவன் துணியிலேயே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அது துணியில உங்களுக்கு அது சிரமமாக இருக்கிறது என்றால் நீங்கள் பேனால ஏதாவது ஒரு ரெட் கலர் பேனால எழுதிக்கலாம், அல்லது ப்ளூ கலர் பேனால கூட எழுதிக்கலாம். ஸோ அது மாதிரி எழுதி நீங்கள் தலையில 2 பக்கம் ஒரு இது போட்டுட்டு உங்களுக்கு தலையில இந்த மாதிரி நெத்தியில படுற மாதிரி கட்டிப்பாங்க. அது மாதிரியான விஷயமாக நான் சொன்னேன். இந்த நட்சத்திரத்தினர் நட்சத்திரம் நான் திரும்பவும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, அதே மாதிரி பார்த்தோம்னா புனர்பூசம், விசாகம். இந்த நட்சத்திரம் இதெல்லாம் திருக்கணிதப்படி தான் நம்ம எல்லா விஷயங்களுமே அக்யூரசி அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக நம்ம திருக்கணிதப்படி தான் சொல்கிறோம். இது மாதிரி இருக்கிறவர்கள்லாம் செய்யலாம். ஸோ இப்போ மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த மந்திர ஜபம் செய்யறது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு மந்திர ஜபங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனாலே, ஞாயிற்றுக்கிழமை நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாலை 6 மணிக்கு சூரியன் எப்போ 6 மணிக்கோ 6:15 அல்லது 5:50 எப்போ சூரியன் உதிக்கிறதோ அப்பையிலேருந்து தான் டே ஸ்டார்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். அது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு சூரியன் உதயம் வரைக்குமே ஒரு நாள் கணக்கு தான் நம்மளுடைய. இங்கிலீஷ் கணக்குப்படி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா மிட்-நைட் 12 மணிக்கு. நம்ம அந்த ஆங்கில கணக்கை விட்டு விடுவோம். ஜென்ரலான ஒரு கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இரவு நேரத்திலே நீங்கள் ஆரம்பிக்கிற பீக் பீரியட் அப்படின்னு சொன்னோம்ல, அப்போ சண்டே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் ராகுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனாலையுமே கூட நாம் சொல்லக்கூடியது ஓம் தும் துர்காயை நமக மந்திரம். ஓம் தும் துர்காயை நமக மந்திரம் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது பல லட்சம் மடங்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். நீங்கள் ஈவன் ஒரு 108 உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா கூட அதோடைய பலன் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு முழுக்க முழுக்க மனம் அந்த துர்கையை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா மாதங்கி தேவியுடைய ஒரு மந்திரம், மாதங்கி தேவியுடைய பீஜத்தை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஓம் காமினி ரஞ்சினி ஸ்வாஹா என்கிற ஒரு மந்திரத்தினை சொல்லுவது அப்படின்றது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். எவ்வளவு தடவை வேணா சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அதான் நம்ம ஒரு தடவை சொன்னாலே அது பல லட்சம் மடங்கு பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டைம்ல எல்லா விதமான ஒரு எனர்ஜிஸுமே ஹை லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம சொல்லலாம். அந்த ஹை லெவல் அப்படின்னு எல்லா விதமான அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையாக நான் சொல்லிடுறேன். அப்போ அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இதை நம்ம இறை வழிபாட்டில் நம்ம கவனம் செலுத்தும் பொழுது அதற்குண்டான பலன் அதிகமாகவே இருக்கும். இந்த டைம்ல நம்ம யாருக்கிட்ட போய் தானம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு நினைக்கக்கூடியவர்கள் அடுத்த நாள் காலையிலே போயிட்டு தானம் கொடுப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதாவது பசியோடு இருப்பவர்கள் எல்லா நேரத்திலுமே தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இரவு நேரங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ரோட்ல எல்லாமே இருப்பாங்க. அது மாதிரியாக முயற்சிக்க விரும்பாதவர்கள் காலையிலே போயிட்டு நீங்கள் அது மாதிரியான அந்த காலத்திலே தானம் கொடுப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரும். இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலே தான் நமக்கு அந்த நேரத்துல உணவு உண்ணக்கூடாது. இவ்வளவு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாலேயே, அதாவது 9 hours முன்னாலேயே சாப்பாடு எல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். 8 hours to 9 hours முன்னாலேயே சாப்பாடோ ஆகாரங்கள் எல்லாம் நிறுத்திவிட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டயபெட்டிக் அது மாதிரியாக இருப்பவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியாக கிட்டத்தட்ட ஒரு நாள் 8 மணி நேரத்துக்கு முன்னாலே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் பசி பொறுக்க முடியாது, மிட் நைட்ல எழுந்து குளிக்க வேற வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருப்பதனாலே அவர்கள் ஒரு நீராகாரங்களாக சாப்பிடுவது கரெக்டா ஒரு 2 hours முன்னாலேயாவது நிறுத்திட்டு அதுக்கப்புறம்
அந்த 2 ஹவர்ஸ் முன்னால வரைக்கும் திட உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த 2 ஹவர்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ ஏதாவது நீராகாரங்கள் மட்டும் எடுத்துக்கொள்வது அப்படின்றது தற்கால சூழ்நிலையிலே கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். பொதுவாக இந்த கிரகண காலத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பாசிட்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பாசிட்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்மளுடைய வரக்கூடிய ஒரு காலம் இருக்குல்லவா, அடுத்தது ஒரு 3 months ஆர் 6 months அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா இந்த தான வகை அப்படின்னு சொன்னது அடுத்த நாள் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுல பச்சரிசி தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயமா. பச்சரிசி தானம் அப்படி இப்போ ரோட் சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பச்சரிசி தானம் செய்ய முடியாது, அதனால அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்ம சாதமாக கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. தயிர் சாதமாக கொடுப்பது அப்படின்றது, தயிர் சாதம் சந்திர கிரகணம்ங்கிறதுனால தயிர் சாதம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். கொஞ்சம் ஊறுகாயம் வச்சு கொடுக்குற மாதிரியான விஷயமாக நீர் கண்டிப்பாக வேண்டும். நீரும் ஊறுகாயும் தயிர் சாதமும் வைத்து கொடுப்பது அப்படின்றது எவ்வளவு பேருக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுக்கலாம். அதே போல் பார்த்தோம்னா மிருகங்களுக்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அடுத்த நாள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை கிரகணத்திற்காக கொடுப்பதாக மனதார நினைத்துக் கொண்டு, அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மனதார நினைத்துக் கொண்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஒருத்தருக்கு கொடுத்தாலுமே அது அதிகப்படியான ஒரு பலன் தரும். உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு பேருக்கு உங்களால் அந்த நாளிலே நீங்கள் கொடுக்க முடியுமோ கொடுங்க. காரணம் பார்த்தோம்னா அது 2 விதமான பெனிஃபிட்டையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக ஆயிடும். ஜென்ரலாவே அந்த நாளிலே உங்களுக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறது, ஸோ அந்த மகாலயபட்சத்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு கிரகண காலத்திற்கு உண்டான ஒரு விஷயமாக கொடுத்த மாதிரி இருக்கும். 2 பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத விட இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஒரு கண்டிப்பான தார்மீக கடமை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் சரி நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கண்டிப்பாகவே சொல்லலாம். நமசிவாய.